பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா உள்ள வந்துட்டு ப்ராப்பரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் எதை கத்துக்கணும், என்ன விஷயத்த நான் பண்ணணும் முதல்ல அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். யூடியூப்ல எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குங்க. யூடியூப்ல எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு. சில பேர் பெய்டு கோர்ஸ் நடத்துறாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா வந்து உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன் என்ன கேட்டா. ஏன்னா நானுமே நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன், ஓப்பனா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஓப்பனா பெய்ட் கோர்ஸ் பண்றவங்களும் சரி, இல்ல வந்து ஃப்ரீயா சொல்லவங்களும் சரி, ஓப்பனா அந்த என்ன சொல்றது எக்ஸாக்டா உள்ள விஷயத்த யாருமே வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்க எந்த வீடியோ வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உள்ள வந்தவொடனே உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி இது இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க ஷேர் மார்க்கெட்ல உள்ள இப்பதான் என்ட்ரி லெவல்ல இருக்கீங்க. உள்ள வந்தவொடனே நீங்க என்னதான் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நீங்க வந்து போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்போ கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு ஸ்டெப்பா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா, பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க. நீங்க வந்து எடுத்த உடனே போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அதாவது பெய்டு கோர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரீ கோர்ஸ் நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு கத்து கொடுக்குறோம். நீங்க எடுத்த உடனே அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஓகேவா? அதனால பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் கத்துங்க. ஷேர் மார்க்கெட்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை ஃபர்ஸ்ட் கத்துங்க. எப்போதுமே நான் சொல்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து பேசிக் அலோகேட் பண்ணிருங்க. நீங்க எடுத்த உடனே போய் நான் வந்து ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்டு நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. எடுத்த உடனே முதல்ல பேசிக்ஸ்னா கத்துங்க. ஏன்னா முதல்ல நம்ம வந்து என்ன சொல்ற அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வந்து பில்டிங்கை வந்து நம்ம சூப்பரா பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் தரவா கத்துக்குங்க. ஒரு கிளாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்துருங்க. ஒரு 1 மந்த் டைம் எடுத்துங்க. தப்பே கிடையாது. நீங்க இன்னைக்கே சம்பாதிக்கணும்னு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் மார்க்கெட் இருக்கதான் போகுது. நம்ம தான் இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. நம்மளோட ஆயுள் காலம் ஒரு 80 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். இப்போ உள்ள காலத்தெல்லாம் பார்த்தா 60 தாண்ட மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். சோ அதனால நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம வந்து இன்னைக்கே கத்துக்கிட்டு நாளைக்கே நம்ம வந்து சம்பாதிக்கணும் அந்த மைண்ட்னா வேணாம். ஒரு 1 மந்த் பேசிக்ஸை என்ன சொல்றது பேசிக்ஸை தெளிவா கத்துக்குங்க. சோ நெக்ஸ்ட் தப்பு என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் இமீடியட்டா கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. பேசிக் கத்து முடிச்ச உடனே ஓகே பேசிக்ஸ்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி. அதை பார்த்தோன்னு ஒரு ஆர்வம் வந்துடும். ஆர்வம் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா கோர்ஸை ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த தப்பையும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 months 4 months ஷேர் மார்க்கெட்டை பத்தி நீங்க வந்து பெய்டு கோர்ஸ்னா போகாம இல்ல கோர்ஸ்னா ஜாயின் பண்ணாம இருந்து நீங்களே ஒரு அனுபவத்தை என்ன சொல்றது டெவலப் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் அந்த கோர்ஸை நீங்க ஜாயின் பண்ணணுமா வேணாமான்னு நீங்களே முடிவெடுத்துருவீங்க. நிறைய பேர் பண்ணது அப்ப எடுத்த உடனே பேசிக்ஸை கத்துட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கணுங்கிற பேர்ல போய் காசை கட்டி கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, நான் கோர்ஸை கத்து கொடுக்குறேன், இந்த கோர்ஸ்னால நீங்க எக்ஸ்ட்ராடினரியா எங்க ஸ்டூடெண்ட்னா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, எங்க ஸ்டூடெண்ட்னா எப்படி ட்ரேட் பண்றாங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பில்டப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இதுல உடன்பாடே கிடையாது. உண்மையிலே ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நான் இந்த கோர்ஸ் பண்றவங்க வந்து எல்லாரையும் குறை சொல்ல வரல. சில பேர் வந்து உண்மையிலேயே ஏர்ன் பண்றாங்க மார்க்கெட்ல, கோர்ஸும் பண்றாங்க. ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே மார்க்கெட்ல ஏர்ன் பண்றவங்க ஏன் வந்து பெய்டா கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்கு ரீசன் வந்து எனக்கு சரியா புரியவே இல்லை. நான் ஒவ்வொரு வீடியோலயே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல்லையும் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையுமே பெய்டா கொடுக்கறது இல்லை. ஃபுல்லாவே நம்ம ஓப்பனா நான் வந்து என்னோட அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தென் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், இது வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது. சரியா? நான் ஓப்பனா சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது. இதுல வந்து வியூஸும் பெருசா போறதுல எனக்கு என்ன சொல்ற ஆட்ஸ்ல ரெவன்யூ வராது எனக்கு பெருசா. ஓகேவா? எனக்கு ரெவன்யூ திங்க் பண்ணியே நான் இந்த சேனல் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் வந்து நிறைய விதத்துல ஏமாந்து போறாங்க. மெயினா மார்க்கெட்ல சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குதான். ஆனா ஏமாந்து போறது எனக்கு வந்து என்னால நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஏமாந்து இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவேர்னஸே இல்லை. நான் அந்த அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறத தான் மெயினாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக் கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்க வந்து கோர்ஸ் முதல்ல ஜாயின் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கோர்ஸ் சாப்டரை கடைசியா வச்சுக்கோங்க. அது அப்புறம் இருக்கட்டும், வேணுமா வேணாமான்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நான் சொல்ற அதர் ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா வேணாமாங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹவு நாட் டு லூஸ் கேபிட்டல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல உள்ள வரேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் லாஸ் பண்ணவங்க, 20 லட்சம் லாஸ் பண்ணவங்க, 50 lakhs லாஸ் பண்ணவங்களே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நாள்ல சம்பாதிக்கணுங்கிற பேர்ல மொத்தத்தையும் இழந்துட்டாரு. 50 லட்சமும் என்னமோ லாஸ், ஹெவி லாஸ். அதுக்கப்புறம் நான் கோர்ஸ் போறேன், நான் கத்துக்கிட்ட அமௌண்ட் லாஸ் பண்ணதை ரெக்கவர் பண்றேன்னு அப்படி தேவையில்லாத விஷயங்க. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டு இருந்ததுதான், நம்ம வந்து ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு குவான்டிட்டியா வாங்கி முதல்ல ட்ரைனிங் எடுத்துக்கங்க. ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரிஜினல் கேஷ் நிறைய கேஷை போட்டே பண்ணணும். ஓகே? அதனால முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல இழந்துடக்கூடாது. உங்கள்ட்ட 50,000 கேபிட்டல் சரி, 1 லட்சம் கேபிட்டல் சரி, 5 லட்சம் எது இருந்தாலும் சரி,
முதல்ல கேபிட்டல்ல பத்திரமா பொத்தி வச்சுக்கணும். நம்ம என்ன சொல்றது, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த கேபிட்டல சேவ் பண்ணி வச்சு, ஏன்னா கேபிட்டல வச்சுட்டானா நம்ம சம்பாதிக்க போறோம். ஷேர் மார்க்கெட் தொழிலே பாத்தீங்கன்னா பணத்தை வச்சுதான் பணத்தை ஏன் பண்ண போறோம் போது அந்த கேபிட்டல பத்திரமா நம்ம வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை பண்ணணும். தென் பாத்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், நான் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தியே சொல்லாம முதல்ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது நான் 6வது ஸ்டெப் 7வது ஸ்டெப்ல தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சிடல பாருங்க. ஏன்னா முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பேஸ்மெண்ட் வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பக்கத்தே போகணும். எல்லாரும் பண்ற தப்பு எடுத்த உடனே டெக்னிக்கல் அனாலிசிஸ் குதிச்சிடுறாங்க. ட்ரேடிங் பண்றதுக்கு எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டு பண்ணணுங்கிற குதிச்சாங்க. முதல்ல இந்த ஒரு 5 ஸ்டெப் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம், மணியை எப்படி மேனேஜ் பண்ண போறோம், கேபிட்டல் எப்படி ப்ரொடக்ட் பண்ண போறோம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் முடிச்சாதான் நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஐடியாஸ்க்குள்ள நீங்க போகணும். ஓகேவா? ஏன்னா இது இல்லைன்னு வச்சுங்களேன், அது என்னதான் நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது. ஸோ தென் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல உள்ள விஷயங்களை ஃபாலோ பண்றது, இல்ல சில பேர் கால்ஸ் கொடுக்குறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்றது. ஒன்று புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பணத்துக்கு நம்ம தான் கேரண்டி, நம்ம தான் பொறுப்பு. ஓகேவா? இன்னொருத்தருக்கு பொறுப்பா இருக்க முடியாது. ஸோ இந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து பிசினஸ்ல சம்பாதிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு வெஜிடபிள் ஷாப் வைக்கிறீங்க, இல்ல வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, அதை உங்களுக்கு பதில் இன்னொருத்தர் வந்து நடத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்க எதையுமே பண்ணாம அவர்கிட்ட ஒப்படைச்சிருவீங்களா? எல்லாத்தையும் பயப்படுவீங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த ஃபீல்டும். நீங்க இன்னொருத்தர் நம்பி ஏன் கொடுக்குறீங்க? அப்படி நீங்க இன்னொருத்தர் நம்பி தான் கொடுக்கணும்னா நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வேற தொழில் பாருங்க. ஓகேவா? இதை நீங்க பண்ணணும்னா யார்ட்டையும் டிப்ஸ் கேட்டோ கால்ஸ் வாங்கியோ நீங்க அதை பண்ணாதீங்க. நியூஸை பார்த்து பண்ணாதீங்க. நியூஸ் சேனல்ஸ்னா நம்ம சம்பாதிக்க வச்சிருக்காங்களா இல்ல அவங்க சம்பாதிக்க வச்சிருக்காங்களா? நான் தான் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் மேக்கிங் பீப்புள்ஸா இருக்கட்டும், நான் எல்லா கோர்ஸ் மேக்கிங் பீப்புள்ஸையும் சொல்ல, கோர்ஸ் வச்சு நடத்துறவங்க நிறைய பேர் ஜெனியூனா இருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரி ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நல்லாவும் ட்ரேட் பண்ண தெரிஞ்சு கோர்ஸை பெய்டா வச்சு பண்றவங்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் கோர்ஸ் சொல்ல விரும்பல. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கோர்ஸ்ங்கிற பேர்ல ஏமாத்துறவங்க இருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா அந்த டிப்ஸ் கொடுக்குறாங்க, கால்ஸ் கொடுக்குறேன் இப்படி ஏமாத்துறவங்க இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணி வந்து ட்ரேட் பண்ணி ஃபெயில் ஆனவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்திராதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்னா நீங்க தெளிவா இருக்கணும். நீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போகணும். தென் இது இந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்பை முடிச்சுட்டு 6th ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா இல்ல பிசினஸ் பண்றீங்களா, உங்க கேரக்டர் என்ன, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபீல்டு. நமக்கு என்ன ஒத்து வரும், நம்மளால இன்ட்ராடே பண்ண முடியுமா, இல்ல வந்து கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியுமா, இல்ல ரெண்டுமே பண்ண முடியாது, என்னால இன்வெஸ்ட் தான் பண்ண முடியுமா? சோ நீங்க வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டு ஒரு ட்ரேடரா மாறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்டெப்பை நீங்க வந்து கிளியர் ஆயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒன்ஸ் இன்ட்ராடேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதிலே தான் பண்ணிட்டு இருக்கணும். மாறி பண்ணி நிறைய பேர் இந்த தப்பையும் பண்ணுவாங்க. ஒரு 2 மாசம் இன்ட்ராடே பண்றேன்னு பண்ணுவாங்க, 2 மாசம் ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன்னு பண்ணுவாங்க, 2 மாசம் இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்ணுவாங்க. அப்புறம் லூப்பிங் மாதிரி இதே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டைம் தான் வேஸ்ட் ஆகும். 10 வருஷம் ஆனாலும் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தப்பா பண்ணாதீங்க. உங்களோட கேரக்டருக்கும் உங்களோட தொழிலுக்கும் உங்களோட வேலை வாய்ப்புகளுக்கும் தகுந்த மாதிரி நீங்க எதை பண்ண போறீங்க டிசைட் பண்ணிருக்கேன். டிசைட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 1 or 2 months நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதனால தான் சொல்றேன், நீ ஒரு கேபிட்டல் வச்சு ஒரு குவான்டிட்டி வச்சு 5 ரூபா லாஸ் 10 ரூபா லாஸ்ன்னு அந்த 10 ரூபா அந்த மாதிரி இழந்து நீங்க இதெல்லாம் கத்துக்குங்க. ஓகேவா? நீங்க எடுத்த உடனே 50,000 1 லட்சம் போட்டு இந்த இன்ட்ராடே பண்ணி பார்க்கறேன், ஸ்விங் பண்ணி பார்க்கறேன், இல்ல இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கறேன், ஃபியூச்சர்ஸ்ல போடுறேன், ஆப்ஷன்ஸ்ல போடுறேன்ட்டு அதிக அமௌண்ட்டை இழந்துறாதீங்க. நீங்க எது ட்ரை பண்ணி பார்க்கறா இருந்தாலும் ஒரு 1 or 2 months ஃபர்ஸ்ட் ஸ்மால் குவான்டிட்டி வச்சு உங்களோட கேரக்டருக்கு எது செட் ஆகுங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? தென் இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 டிசைட் பண்ணிட்டு எது நீங்க போறீங்கன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெயின் சாப்டரான டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே வரணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இண்டிகேட்டர் வந்து 20-30% தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை பத்தின வீடியோஸ் நான் ஃபர்தரா போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல தெரிஞ்சுக்கங்க. டெக்னிக்கல் கத்துக்க போது இண்டிகேட்டர் மெத்தடாலஜி விட்டுருங்க தயவு செய்து. இண்டிகேட்டர்ல லாகிங் இண்டிகேட்டர் கண்டிப்பா ஒர்க் ஆகாது. 20% 30% அக்யூரசி. ஓகேவா? பிரைஸ் ஆக்ஷன்ல நீங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை, ட்ரெண்ட் கான்செப்ட், ட்ரெண்ட் லைன் கான்செப்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி கத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. தென் பாத்தீங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் ஆர் பிவோட் பாயிண்ட்ஸ் இருக்கிற இண்டிகேட்டர்ல ஒன்னு மட்டும் தான் லீடிங் இண்டிகேட்டர், பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர். சோ அதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா நீங்க இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, போலிங்கர் பேண்ட் இந்த மாதிரி அந்த சாப்டர் பக்கத்தே போயிடாதீங்க. பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இண்டிகேட்டர் அப்ளை பண்ணா சிக்னல் காமிக்க மாதிரி இருக்கும். ஆனா ப்ராஃபிட்டபிள் வருமானு கேட்டா, ப்ராஃபிட் வருமானு கேட்டா அது நான் தெரியல. அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனதை எனக்கு லிஸ்ட்ல போடுங்க, எனக்கு கமெண்ட்ல போடுங்க, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க லீடிங் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணணும்.
தென் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ ஒன் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஒன் ஸ்கிரிப்ட். அது என்ன ஒன் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஒன் ஸ்கிரிப்ட்? இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட், நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட், நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் ராசி இல்ல அந்த ஸ்கிரிப்ட்ல பண்ணலாம், இந்த கலர் இந்த பேங்கோட லோகோ எனக்கு பிடிக்கல அதனால ஒர்க் ஆகல, இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட், நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட், இது இந்த ஸ்கிரிப்ட்ல பண்ணாலே எனக்கு லாஸ் ஆகுது, அடுத்த ஸ்கிரிப்ட் இப்படின்னா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தப்பா பண்ணிடாதீங்க, எந்த ஒரு எமோஷன்ஸையும் வச்சுக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்றது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு எத்தனை ஸ்கிரிப்ட்ல வேணாலும் பண்ணுங்க, புரியுதா? ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ல பண்ணுங்க, இது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் 1 வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு பல ஸ்கிரிப்ட்ல பண்றது, அதாவது ஒரு டபுள் பாட்டம் டபுள் டாப்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எந்த ஸ்கிரிப்ட்ல கிடைச்சாலும் பண்றது. ஓகேவா? அப்படிங்கிறது ஒரு விஷயம், அப்படி பண்ணுங்க. இல்லாட்டி வந்து ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கங்க, அதாவது ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல் அப்படின்னா அந்த டாடா ஸ்டீல்ல மட்டும் வச்சு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி பண்ணுங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்னு ஒரு ஸ்கிரிப்டை வச்சு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணுங்க, இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு எல்லா ஸ்கிரிப்ட்லயும் அப்ளை பண்ணுங்க. சோ இந்த ரெண்டு விதத்துல மட்டும் தான் நீங்க வந்து ட்ரேடிங்ல பண்ணணும். நீங்க இதை விட்டுட்டு நீங்க வந்து மாத்தி நீங்க வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லயும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ரிஸ்க் தான். ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரே ஸ்ட்ராட்டஜினாலும் என்ட்ரி கிடைக்காது. கரெக்டா? ஒரு ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ரொம்ப கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு மல்டிபிள் கம்பெனில பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும், குழப்பம் தான் வரும். ஓகேவா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை உங்களோட சைக்காலஜி உங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து எல்லா ஸ்கிரிப்ட்லயும் அப்ளை பண்ண போறீங்களா, அதாவது டபுள் பாட்டம் டபுள் டாப்ங்கிறது எடுத்து எல்லாத்துலயும் அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல ஒரே ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது நிப்டியா இருக்கட்டும் இல்ல பேங்க் நிப்டியா இருக்கட்டும் டாடா ஸ்டீலா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்னை எடுத்து எல்லா ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண போறீங்களா? உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதை பண்ணுங்க. ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இன்ட்ராடே ஸ்விங் இன்வெஸ்டர் நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் மாத்தக்கூடாதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி இதை முடிவு போட்டீங்கன்னா அதையும் மாத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இது பண்ணாலும் மணி மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி மேனேஜ்மெண்ட் தான் ஃபைனலா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாத்த போகுது. சோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அது மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுல ரிஸ்க் வந்து மினிமமா இருக்கணும், ரிவார்டு வந்து அதிகமா இருக்கணும், அப்பதான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கலாம். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 5 ப்ராஃபிட்டா இருந்தாலே போதும். எப்பன்னா இந்த ரிஸ்க் ரிவார்டை வந்து 1:2 1:3, அதாவது 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து 2000 ப்ராஃபிட், இல்ல 1000 ரிஸ்க் எடுத்து 3000 ப்ராஃபிட், இந்த மாதிரி ரிவார்டை வந்து அதிகமா உள்ள மாதிரி நீங்க வந்து வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 10 ட்ரேட் எடுக்கிறீங்க 5 ட்ரேட் ப்ராஃபிட்டா இருந்தாலே போதும், நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 ஸ்டெப்பை பார்த்துட்டீங்க பாத்தீங்களா? கடைசி ஸ்டெப் தான் இருக்குதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா ரிப்பீட் ஸ்டெப் 8 and 9. இந்த இடத்துல தான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. அது என்ன இந்த இடத்துல எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னா, இப்ப எல்லாத்தையும் கத்துட்டாங்க, 9 ஸ்டெப் வரைக்கும் கத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இன்ட்ராடே பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும், ஃபியூச்சர்ஸ்ல போய் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு டக்குன்னு ஃபியூச்சர்ஸ்க்கு மாறிடுவாங்க. சரின்ட்டு கொஞ்ச நாள் அதை பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாசம் கழிச்சு ஆப்ஷன்ஸ்ல பண்ணி பார்க்கலாமா, ப்ராஃபிட் அதிகமா அப்படி மாறிடுவாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டு ஸ்ட்ராட்டஜி மாறுவாங்க, அப்புறம் ஃபியூச்சர்ஸ்ல பண்றேன்னு பண்ணுவாங்க, கமாடிட்டி பண்றேன்னு போயிடுவாங்க, அப்புறம் அப்படியே குழப்பிக்கிட்டே நிப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல ஓடிக்கிட்டே இருக்கும், 2-3 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அதனால சொல்றேன் இந்த 2 ஸ்டெப் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த 8 and 9 மட்டும் தான் நீங்க கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்கிரிப்ட் ரிஸ்க் ரிவார்டு, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்கிரிப்ட் ரிஸ்க் ரிவார்டு, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்கிரிப்ட் ரிஸ்க் ரிவார்டு. நீங்க 1 மாசம் ஆனாலும் 2 மாசம் ஆனாலும் 6 மாசம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் சரி, அந்த விஷயத்துல நீங்க யூனிக்கா நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனாலதான் நிறைய பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடரா மாற மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியாதது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேணா எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல்லா இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் அவங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருப்பாங்க. ஒண்ணு அவங்க ட்ரெண்ட் ஃபாலோவரா இருப்பாங்க, இல்ல ட்ரெண்ட் லைன் ஃபாலோவரா இருப்பாங்க, இல்லனா வந்து என்ன சொல்றது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபாலோவரா இருப்பாங்க, இல்ல சிபிஆர் ஃபாலோவரா இருப்பாங்க, இல்ல பிவோட் பாயிண்ட் ஃபாலோவரா இருப்பாங்க. அவங்க போய் எல்லாத்தையும் வச்சு குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க ரீசெண்டா நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க, நம்ம தமிழ்லயும் நிறைய பேர் போடுறாங்க, இங்கிலீஷ்லயும் சில பேர் போடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சுதான் சம்பாதிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் இதை வச்சு மட்டும் தான் அதிகமா பணத்தை மேக் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த 9th என்ன சொல்ற 8 and 9th ஸ்டெப் 8th and 9th ஸ்டெப்பை ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க பாட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்க கூடாது. இன்ட்ராடே ஸ்விங் இன்வெஸ்டர் இதை மாத்தினா பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிருங்க, இதையும் டிசைட் பண்ணிருங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியா ஸ்கிரிப்ட் இதையும் டிசைட் பண்ணிருங்க.
இது டிசைட் பண்ணிட்டு பிரிஸ்கிரைப் ஆர்டர் ப்ராப்பரா வச்சுக்கிட்டு 8 and 9th ஸ்டெப்பை நீங்க ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருங்க. எடுத்த உடனே சக்சஸ்ஃபுல்லா ஆயிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரேட் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை பார்க்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சார்ட் வந்து ஒரு பிடிக்க வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறதுக்கும் சார்ட்டை பாக்குறதுக்கும் ஒரு 6 மாசம் கழிச்சு சார்ட் அப்ரோச் பண்றதுக்கும் கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிட்டியா சொல்லி கொடுக்குறேன். எந்த விஷயத்தையும் நான் ஒழிச்சு நான் உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணி சொல்ல போறது இல்லை. ஏன்னா நான் எதுவும் பெய்டா பண்ண போறது இல்லை. எனக்கு யூடியூப்னால ரெவன்யூ பெருசா வர போறது இல்லை. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு தேவையானது ஷேர் மார்க்கெட் தருது, நான் அதை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. அந்த லாஸை குறைக்கிறதுக்கு தான் மெயினா சேனலே ஆரம்பிக்கிறேன். எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து யூடியூப்பை திறந்தாலே இதுல இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல வேற ஏதாச்சும் ஒரு டெக் சேனலா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல மில்லியன் கணக்குல வியூஸ் இருக்கும், சப்ஸ்கிரைபர் இருக்கும். அவங்க ஷேர் மார்க்கெட் பத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபீல்டு வேற, ஓகேவா? அவங்களுக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரியும் போடுறாங்க. அதுல வந்து நல்ல விஷயங்கள் ஷேர் பண்றாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கிடையாது. ஏன்னா அவேர்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து யூடியூப்ல எடுத்த கண்டென்ட் எக்கச்சக்கமா இருக்கு. எதை பாக்குறது எதை விடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி லாஸ் யாருமே போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட நோக்கமே. ஸோ நீங்க வந்து நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னால 1 வீக்கா போட முடியல, இனி கண்டினியூஸா போடுறேன். நான் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டெய்லி எப்படி பண்றாங்க வீடியோஸையும் நான் வந்து ரெகுலரா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.